Hi students, welcome to Chennai Academy. இது அடுத்த டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி, அதாவது டெஸ்ட் நம்பர் 8க்கான வேர் டு ஸ்டடி. இந்த டெஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம். அந்த டெஸ்ட்ல இருந்து எக்கனாமிக்ஸ், அதனால எக்கனாமிக்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 152 கொஸ்டின்ஸை இந்த பிடிஎஃப் தொகுப்போட நான் சேர்த்துருக்கேன். சரிங்களா, அடுத்த டெஸ்ட் வேர் டு ஸ்டடி பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா அக்டோபர், ஓகேங்களா, இதில் டேட்டு பார்த்துட்டிங்கன்னா 8 இருக்கும். அதாவது 21 அக்டோபர் கிடையாது, கம்மிங் சாட்டர்டேவே நமக்கு அடுத்த டெஸ்ட் வந்துடும். சரிங்களா, இந்த டேட் ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த சாட்டர்டே ஒரு டெஸ்ட் வந்துடும். அதனால படிச்சுக்கோங்க, கம்மிங் சாட்டர்டே அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்புறம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 டாபிக் ரொம்ப முக்கியமானது. 3 எல்லாமே இந்திய பொருளாதார இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரி, அதோடைய மதிப்பீடு, திட்டக்குழு, நிதி ஆயோக். ஓகேங்களா, அப்புறம் மேக்ஸும் ரொம்ப முக்கியமானது, அளவியல், மென்சுரேஷன். இந்த அளவியல்ல ஃபார்முலாவை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாரமே ஒரு வீடியோ நான் போட்டுறேன். சரிங்களா, ஃபார்முலாஸை எப்படி நம்ம ஈஸியாக 2Dல எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாக்கு மட்டும், சம் கிடையாது, ஃபார்முலா மட்டும் வீடியோஸ் போடுறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்புறம் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம், கெமிஸ்ட்ரி முடிஞ்சது, பயாலஜி ஃபிசிக்ஸ் முடிஞ்சது. அடுத்ததாக இப்போ பயாலஜி ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட், மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி இங்கே தமிழை பொறுத்த வரைக்கும் 11th 12th ஃபுல் புக் நியூ. ஓகே, நிறைய இருக்கு சார். 11th 12th எப்படி சார் ஃபுல்லாக படிக்க முடியும்? ஓகேங்களா, ஃபுல்லாக படிக்காதீங்க. சிலபஸில் எந்த பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் படிங்க. 11th 12th நிறைய இருக்கும். உரைநடை தான் எடுத்தீங்க, எல்லா உரைநடையும் எல்லா துணைப்பாடமும் பயன் பெற போகிறது கிடையாது. செலக்டிவாக தேர்ந்தெடுத்து படிங்க. ஈஸியாக நம்ம வந்து இந்த ஒரு வாரத்தில் நம்ம இதை முடிச்சிடலாம். சரிங்களா, அதே மாதிரி இப்போது நேச்சர் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th 7th 11th இருக்கு. 6th பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன், பொருளாதார அறிமுகம், ரொம்ப பேசிக்கானது. அடுத்து வந்து ப்ரொடக்ஷன் 7th. 11th புக்கு ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸ் அதாவது ஜாகிரபிக்கு 11th 12th மேக்ஸிமம் பயன்படாது. ஹிஸ்ட்ரிக்கு 11th 12th ரொம்ப பயன்படும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸுக்கும் 11th 12th அதிகமாக பயன்படும். பாருங்க, எல்லா லெசனும் இங்கே வந்து எக்கனாமிக்ஸில் பயன்படுது. யூனிட் 1, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9. ஓகேங்களா, எல்லாமே கொடுத்துருக்கோம். 11th தரவாக படிச்சிட்டிங்கன்னா என்ன முடிஞ்சது. ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சது. கொஞ்சம் 5 year பிளானை கொஞ்சம் வெளியவும் பாருங்கள். சரிங்களா, வெளியேனா ஆன்லைன் சோர்ஸ் பாருங்க. சரிங்களா, வேற என்சிஆர்டி சோர்ஸ் பாருங்க. ஓகே, ஏன்னா 5 year பிளான் இருந்து புக்கை தாண்டி வெளியே இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, 12th புக்லையும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபர் வெப்சைட்ஸும் இருக்கேன், சிஏ புக்ஸும் இருக்கேன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக. ஓகே, அடுத்து வந்து மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். ஓகே, சிலபஸில் டீகோட் பண்ணதை தோராயமாக உயிரியலின் முக்கிய கோட்பாடு கொடுத்துருக்காங்க. அதில் செல் என்ன டாபிக் இருக்கு பாருங்க. 6th 7th 10th ஃபுல் புக்கில் 11th ஒரு டாபிக் இருக்கு, செல் உயிரியல், தாவர விலங்கு ஹார்மோன். ஓகே, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து தாவர உடலியல் 7th 8th 9th இதெல்லாம் இருக்குது. தாவரங்கள் இனப்பெருக்கம், மாற்றம், வாழ்க்கை அமைப்பு, திசுகளின் அமைப்பு, தாவர உடலியல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே. அடுத்து ஊட்டச்சத்து உணவு முறை, இதுவும் அதிலே தான் வருது. சரிங்களா, ரைட். ஓகே, மேலும் இது சம்மந்தமாக இருக்கக்கூடியது பயோ ஃபெர்டிலைசர் சொல்லிட்டு பாட்னி புக்கையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா, இது வந்து எக்கனாமிக்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதை கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டாபிக் வைஸ் ஏதாவது இப்போ இருந்தால் கூட நான் அதுலேயும் நான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோக்குள்ள டிஸ்கஷன் வரும். நம்ம அமுத சுரபி கிளாஸஸும் அடுத்தடுத்த கட்டமாக ஜிஎஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வீடியோ போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.